உலகநாதன் கொலை பண்ணது 3 பேரை. ஒன்னு தமிழ்நாட்டுல பன்னீர்செல்வன், அப்புறம் குஜராத்ல நரேஷ்காந்த், அப்புறம் ஒரு எம்பி ஆனந்த்னு. இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தின பார்ட்னர்ஷிப் காப்பி, அப்புறம் கம்பெனி நடத்தின சில பேப்பர்ஸ், இது எல்லாம் தான் நேத்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த கேசட் தான் நமக்கு முக்கியம். ஐயோ கேசட் எங்க வச்சு? இருக்கு. உலகநாதனை உலுக்கி எடுக்கிறதுக்கு இது போதும்ல. அவன் எப்படி வேணாலும் போகட்டும், நாம முதல்ல தப்பிக்கணும். டேய் இப்ப நம்ம தாண்டா கொலைகாரனுங்க. இன்னொருத்த நெருப்புல நாம குளிர் காயணுமா? டேய் ஏன்டா பேசாம இருக்க? பெரிய திருடனா இருக்கும்போது கூட அப்பா போலீஸ்ல மாட்டல. இப்ப என்னால மறுபடியும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. பெத்தவங்க நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறத நாம புரிஞ்சுக்கவே இல்லை. நம்ம எதிர்காலத்தை பத்தி நிறையவே கனவு காண்றாங்க. அவங்க வாழ்க்கையில கிடைக்காததும் நடக்காததும் நம்ம மூலமா நிறைவேறணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம சுயநலத்துக்காக அவங்க கனவை நம்ம குழி தோண்டி புதைச்சிட்டோம். ஒவ்வொரு குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டோம். நீ எங்கடா போற? எங்க போறதா இருந்தாலும் நான் மட்டும் போறேன். இப்ப நம்ம கடைசி கட்டத்துல இருக்கோம். நீங்க எங்கூட சேர்ந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. நீ என்ன பண்ணாலும் உன் இஷ்டத்துக்கு தானே பண்ணுவ. அந்த குணத்தை தான் நீ மாத்திக்கவே மாட்டியே. நீ ஒரு 2 தங்கச்சிகளை கரை சேர்க்கணும். உன் அம்மா இன்னும் உன்னை நம்புறாங்கடா நீ அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டேன்னு. உங்க ஊர்லயும் உங்க வீட்லயும் ஒரு திருடனா கொலைகாரனா போய் நிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா எங்க ஊர்ல எல்லாருமே திருடங்க தான். அதனால திருடனா இருந்தாலும் கொலைகாரனா இருந்தாலும் எங்க ஊர்ல என்னால வாழ முடியும். அங்க யாருக்குமே முகமுடி கிடையாது. எல்லாருமே திருடங்க தான். உலகநாதனும் போலீஸும் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மாட்டணும்னா நான் மட்டும்தான் மாட்டணும். தப்பிக்கிறதா இருந்தா எல்லாரும் தப்பிக்கணும். ஏண்டா இப்ப நீ சொன்னதை நாம திருட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தானே நல்லா இருந்திருக்கும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம திருடனுங்கன்னு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனி கொலை கேஸ்ல இருந்து தப்பிச்சா போதும். இதுல இருந்து தப்பிக்கணும்னா நடந்த சம்பவத்துக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் பொறுப்பேத்துக்கணும். அந்த ஒருத்தர் நானா இருக்கேன். இனிமே 3 பேருங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. நீங்க போயிடுங்க. தயவு செஞ்சு படிப்பை மட்டும் நிறுத்திடாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு நான் பெருமைப்பட்டுக்குவேன். சே, என்னடா செல்வம் இந்த சீப் சென்டிமெண்ட் எல்லாம். இனிமேலாவது நாம மெச்சூர்டா யோசிக்கணும். பணம் வேணும்டா செல்வம், இன்னும் அதிகமா வேணும். உனக்கு திருப்தி ஆகல? இன்னும் திருடணுமா? அதுக்கு இல்லடா. அட போடா, கையில கோடி கணக்குல பணம் இருக்கும்போது இன்னும் திருடணுமா? கோடியா? என்ன சொல்ற? 10,000 கோடிக்கு அதிபதி தான் அந்த ஜான் உலகநாதன். அந்த ஆளு எப்படி பணம் சம்பாதிச்சான்றது நமக்கு தான் தெரியும். அதை தெரியப்படுத்துறதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை வச்சு நாம யூஸ் பண்ணிக்கிட்டா 10 கோடி ஜான் நமக்கு கொடுத்துட்டான்னா இதெல்லாம் அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். வெரி குட், சூப்பர் ஐடியா. ஒரு ஆளுக்கு 3 கோடி வரைக்கும் கிடைக்கும்டா. டேய் செல்வா, என்னடா சொல்ற? நல்ல ஐடியா. அந்த மேனேஜர் கஃபூர் எப்படியோ தப்பிச்சிட்டான். இன்னைக்கு காலையில எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். நாம அவங்க வீட்டுக்கு போனதுல இருந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். எவிடன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டா எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்றாங்க. அப்படின்னா 2 பேரும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. சேச்சே, அப்படிலாம் நினைக்காதடா. அந்த ஆள் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். திரும்பவும் கூப்பிடுறேன்ட்டு போனை வச்சுட்டேன். வேண்டாண்டா. செய்யக்கூடாத தப்புகளை நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப தெரிஞ்சிருக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த தப்பான வழியை விட்டு ஒரு நல்ல வழிக்கு போற வாய்ப்பு. நாம திருந்தி வாழணும். அது வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் மாட்டிக்காதீங்க. செல்வா, நம்ம 15 கோடி கேட்கலண்டா, ஆளுக்கு 5 கோடி கிடைக்கும்டா. இனி இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதுடா. 30 கோடி கிடைக்குமா? கிடைக்கும்டா, கேட்டு பார்க்கலாம். இனிமேலாவது நம்ம நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும்டா. இத்தனை நாள் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தை தேடணும். ஜான் உலகநாதன் இந்த சமுதாயத்துல எப்படிப்பட்டவன் நம்ம காட்டணும். ஏண்டா செல்வம், நீ தானடா சொன்ன நம்ம ஊருக்கு திரும்பி போயிடலான்னு. நீ தானடா சொன்ன நம்ம ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு. டேய் புரிஞ்சு கூட செல்வா, கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா நானும் அம்மாவும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருப்போம். என் கூட பிறந்த 2 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுவாங்கல்ல. எத்தனையோ திருடங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு திருடனை நம்ம விடக்கூடாதுடா. டேய், உனக்கு தெரிஞ்சது ஒரு உலகநாதன். இந்த உலகத்துல எத்தனை உலகநாதன் இருக்கான்னு தெரியுமா உனக்கு? எத்தனை உலகநாதன் இருந்தா என்ன? அவனை இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டியே தீரணும். டேய், ஜான் உலகநாதன் மாதிரி ஆளுங்க தான் இந்த காலத்துக்கு நல்லது. நாம உதாரணம் காட்ட வேண்டியது அந்த மாதிரி ஆளுங்க தான். டேய், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்டா. எல்லாமே தேடி வரும். பணம்